சரி சரிம்மா. ஊருக்கு எப்பயா வர? சரி சரி, நான் இப்பதான் வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்தேன், அப்புறம் கூப்பிட்றேன் வை. என்னங்க போன்ல யாரு? அத்தையா? வேற யாரு? என்ன சொன்னாங்க? எப்போ பாரு ஊருக்கு வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க, அதான் அப்புறம் கூப்பிட்ற சொல்லி கட் பண்ணிட்டேன். என்னங்க அவங்களும் 3 வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ குழந்தைங்களுக்கு கூட லீவ் வருதுல, நம்ம எல்லாரும் ஒன்னாங்க போயிட்டு வரலாங்க. நீ வேற சும்மாரி, அங்கெல்லாம் ஒன்று வேணாம். வேணா டூர் மாதிரி நீ நானும் பாப்பாவை சேர்ந்து எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம். ஏங்கங்க வேணா சொல்றீங்க? ஏவா, அங்கே வைஃபை கனெக்ஷன்லாம் கிடையாது, டவர்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் கிடைக்கும். இங்கே இருக்கிற மாதிரிலாம் மினரல் வாட்டர்லாம் கிடையாது, அங்கே வெறும் குழா தண்ணி தான். அப்புறம் முக்கியமான விஷயம், இங்கே நினச்ச நேரத்துக்கு நினச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்களே, அது மாதிரிலாம் அங்கே சுத்தமாக கிடையாது. வெறும் அம்மா சமையல் மட்டுமே. ஏங்க சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அங்க வைஃபை கனெக்ஷன் இல்லைன்னா என்னங்க, பேசுறதுக்கு அத்தை மாமா சித்தப்பா இத்தனை சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிக்க நமக்கு டைம் கரெக்டா இருக்கும். இப்பெல்லாம் மினரல் வாட்டர் குடிச்சாவே கெடுதல்னு தாங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற குழா தண்ணி சுத்தமா இருக்குங்க. கடைசியா சொன்னீங்களே சாப்பாடு, இந்த உலகத்திலேயே அம்மா சாப்பாடு வர டேஸ்டான சாப்பாடு வேற எங்கெங்க கிடைக்க போகுது? ஆமா, எப்பவுமே நீ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ, இப்போ என்ன புதுசா அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ற? சொல்லுங்க மாமா. பையன்கிட்ட பேசினா அவனுக்கு இது பணம் தேவைப்படுது போல, கேட்க ரொம்ப கூச்சப்படுறான். நெல்லு காசு ஒரு 20,000 இருக்கு, நான் கொடுத்து வரேன், அவங்ககிட்ட தெரியாம கொடுத்துருமா? மாமா சட்டை போட்டு நான் பார்த்ததே இல்லைங்க, வெறும் வேஷ்டியோட தான் ஊருக்குள்ள சுத்துவாரு. அத்தை ரேஷன் புடவை தவிர வேற ஏதாவது புடவை கட்டியிருக்காங்க? நீங்க அவங்கள பார்க்கறது கூட யோசிக்கிறீங்க, ஆனா அவங்க உங்களை பார்க்காமையே உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து பண்றாங்க. அதாங்க பெத்தவங்க.